பிரச்சனை மாற்று கருத்து உள்ளவர்கள் அவங்களோடு உரையாடுவது, அவர்கள் பக்குவமற்ற வாதங்களை வைத்தால் கூட, உண்மைக்கு மாறான விஷயங்களை வைத்தால் கூட பொறுமையாக, இப்ப ஸ்டாலின் மரிய ஜிபி பத்தி சொன்னப்ப நான் பொறுமையா இருக்கிறேன்ல, அந்த மாதிரி சொல்லுவேன், அதுக்கு பதில் சொல்லுவேன். அப்புறம் இந்த திராவிடம், இந்த முற்போக்கு, கம்யூனிசம், இதை பற்றி எல்லாம் ஒரு ஒம்பாமையோடு பேசக்கூடிய தலித்துகள் அதை ஒரு கிட்டத்தட்ட அதை ஒரு என்ன சொல்றது, அது ஒரு நோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. திராவிட இயக்கங்கள் திராவிடம் என்று பேசுவதற்கு முன்பாக திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியவங்க அயோத்திதாசர். நம்ம யாருக்கிட்ட எதை விட்டு கொடுக்கிறது? இரண்டாவது, திராவிடம் என்பது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு சொந்தமான கருத்தாது. நீங்கள் திராவிடத்தை நக்கலடிப்பீர்கள் என்றால் இப்ப ஆரியத்தை கொண்டாடுவீங்களா? திராவிடம் என்பது என்ன? திராவிடம் என்பது இந்த மண்ணின் பூர்வ குடிகள் யார் என்பதை பற்றியது, இந்த நாட்டின் நாகரிகம் யாருக்கு சம்பந்தமானது என்பது. நீங்க அதை போய் சர்வசாதாரணமா இங்க இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு கட்சிகளோட சம்பந்தப்படுத்திக்கிட்டு திராவிடம் என்கிற ஒரு சொல்லை கிண்டல் அடிப்பதாக நினைத்துக் கொண்டு அந்த கருத்தாக்கத்தை நாம் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கினால் அது என்ன அர்த்தம்? அது இதைத்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் வலதுசாரிகளும் விரும்புகிறார்கள். ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு சொல்லுகிறான் 12,000 வருடத்தின் இந்திய வரலாற்றை நாங்கள் எழுத போகிறோம் என்று சொல்லுகிறான். அந்த 12,000 வருஷ வரலாறு என்னது? அவன் எதுக்கு எழுதுறான்? அதான் ஏற்கனவே எல்லாம் எழுதி வச்சிருக்காங்கல்ல. ரொமிலா தாப்பர் எழுதி இருக்கிறாங்க, ஆர் எஸ் சர்மா எழுதி இருக்கிறாரு, இர்பான் நபைஃப் எழுதி இருக்கிறாரு, எல்லாரும் எழுதி இருக்கிறாங்களே. நீங்க எதுக்கு புதுசா எழுதுறீங்க? கோசாம்பி எழுதி இருக்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்றான்? இந்திய தன்மையுள்ள வரலாற்றை நாங்கள் எழுத போகிறோம். மேற்கத்திய வாடையும் மார்க்சிய செல்வாக்கும் இல்லாத இந்திய தன்மையுள்ள ஒரு வரலாற்றை நாங்கள் எழுத போகிறோம் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள என்ன இருக்க போகுது? தெளிவா சொல்றான். ஆரியர்கள் இந்தியாவின் பூர்வ குடிகள். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று திருத்தி வாசிக்கப்பட வேண்டும். சரி, சிந்து நதி இங்க இருந்துச்சுன்னு சொல்றாங்கப்பா, சரஸ்வதி நதி எங்க இருந்துச்சுன்னா மானசீகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மானசீகமா ஓடுற நதிக்கெல்லாம் இங்க என்னடா வேலை? வாசிக்கு பாம்பு மாதிரி அது ஒரு பாம்பு. அதுல ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, ஆரியர்கள் புலம்பெயர்ந்து வந்த மத்திய ஈரானில் இருந்து அங்கு ஓடிக்கொண்டிருந்த சிராவஸ்தி நதியை தான் சரஸ்வதி நதி என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா கூட இங்க அதான் தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்ப 12,000 வருஷ வரலாறுல என்ன இருக்க போகுது? ஆரியர்கள் இந்தியாவின் பூர்வகுடிகள், சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகம், சமஸ்கிருதம் என்பது இந்தியாவினுடைய பழங்குடி மக்களின் மொழி உட்பட எல்லாவற்றுக்கும் தாய்மொழி. பகவத்கீதை தான் நம்முடைய மறைநூல். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க திருக்குறள் நமது மறைநூல்னு, அவன் சொல்லிட்டு இருக்கான் பகவத்கீதை தான் சொல்லி. இதைத்தான் 12,000 வருஷம் வரலாறுன்னு சொல்றான். ஆரிய திராவிட பிரிவினை என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்றான். சிந்து சமவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று கண்டறிந்து ஜான் மார்ஷல் 1924 செப்டம்பர் 20 சொன்னான். இது அதனுடைய நூற்றாண்டு. தலித்துகள் மிக பெருமையோடு அந்த நாளை கொண்டாட வேண்டியிருக்கும். நீலம் பண்பாட்டு மையம் உட்பட, இடதுசாரிகள் உட்பட, திராவிட இயக்கங்கள் உட்பட அந்த நாளை மிக பெருமையாக கொண்டாட வேண்டும். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் என்பது சிந்து சமவெளி நாகரிகம், அது திராவிட நாகரிகம், அது தமிழர்களோடு தொடர்புடையது என்று நாம் பெருமையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. திராவிட நாகரிகம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற விமர்சனம் வேற. ஆனா அதுக்காக இது யாருகிட்ட நம்ம விட்டு கொடுக்கிறது? ஆரியத்துக்கிட்டியா? விட்டு கொடுக்க முடியாது இல்ல. அப்போ அதே போல முற்போக்குன்னு யார சொல்றீங்க? இந்த சமூகம் மாறக்கூடாது என்று நினைப்பவன், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அனாச்சாரத்தையும் சரி என்று ஒப்புக்கொள்ளுகிறவன், இந்த சமூகத்தில் நிகழக்கூடிய பாகுபாடுகள் அனைத்தையும் மனமாற ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் பிற்போக்கு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் மாற்றப்பட வேண்டும், சமத்துவ கண்ணோட்டம் வளர வேண்டும் என்று சொல்வதெல்லாம் முற்போக்கு. இந்த ரெண்டையும் பேசாத புறம்போக்கு. இவ்வளவுதானே? இதுல நீங்க யார் பக்கம் நின்றுட்டு முற்போக்குன்றத கிண்டல் கேலி பண்றீங்க? இல்லங்க, இருங்க ஒரு நிமிஷம் வராங்க. சொல்றேன் தோழர், நான் சொல்றேன். யார் பேசிக் கொண்டிருந்தார்கள்? திருப்பூரில் ரத்ன சபாபதி என்று ஒருவன். அவன் பிறப்பால் ஒரு கவுண்டன். ஆனால் அவன் தலித் சமூகத்திற்காக அங்கே வேலை செய்தான் என்பதற்காக அவனை தூக்கிலே போட்டு கண்டந்துண்டமாக அவனுடைய ஆணுறுப்பை வெட்டி அவன் வாயிலே திணித்து தொங்க விட்டார்கள். இன்றைக்கும் கோகுல்ராஜ் கொலை வழக்கிலே ஒரு பைசா வாங்காம இத்தனை வருடங்களாக வழக்கை நடத்தி கொண்டிருக்கின்ற பாப்பா மோகன் ஒரு கம்யூனிஸ்ட். கண்ணகி முருகேசன் வழக்கிலே சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற ரத்தினம் தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் என்று தான் சொல்லிக் கொள்கிறார். உங்களுக்கு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வழக்குகளை சொல்ல முடியும். நூற்றுக்கணக்கான விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசுற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். தோழர், நீங்க பேசுற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். நான் எதுவுமே உங்களை குறுக்கீடு செய்யல. இருங்க. அண்ணல் அம்பேத்கர் பார்ட்டி வைஸ் நான் பேசலங்க. பார்ட்டி வைஸ் பேசினப்ப நீங்க தடுத்திருக்கணும். அமைதியா இருங்க, கொஞ்சம் இருங்க. அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை மறுத்துவிட்டு, சமத்துவம் என்பதை மறுத்துவிட்டு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை நிராகரித்துவிட்டு சந்தர்ப்பவாத நிலைப்பாடுகளை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அம்பேத்கரிஸ்டுகள் என்று நாம் எப்படி முத்திரை குத்த முடியாதோ அதுபோல தனிநபர் ரீதியாக சிலரிடம் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை அல்லது கம்யூனிச விரோத கருத்துக்களை வைத்துக்கொண்டு ஒரு கம்யூனிச இயக்கத்தையோ
அல்லது ஒரு தத்துவத்தையோ நாம் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குவது என்று சொன்னால் இதுதான் தவறான விஷயம் என்று நான் சொல்ல வருகிறேன். இல்லங்க, இல்ல வேற கண்டெஸ்ட்ல பேசல. ராஸ்மாலிக் என்கிற ஒரு ஆய்வாளன் அவன் கொடுத்த ஒரு தவறான புள்ளிவரத்தை வைத்துக் கொண்டு அடுத்தடுத்து பல கட்டுரைகள் வந்தது. அந்த கட்டுரைக்கு உட்பட எல்லாவற்றுக்கும் சேர்த்துத்தான் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தின் மீது ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நடத்துவது என்பது வேறு. அதை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு இயக்கத்தையோ ஒரு தத்துவத்தையோ கேலிக்கும் கிண்டலுக்கும் அவதூறுக்கும் ஆளாக்குவது என்பது வேறு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பது நான் ஒரு இயக்கத்தில் இருக்கலாம். இல்ல சொல்லப்பட்டதற்கான பதில் தான் ஆகவே காணாமல் போனவர் பட்டியலில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பட்டியலை வெளியிட்ட புத்தகத்தையும் இப்போது மாரிஜாவி பற்றி வந்திருக்கக்கூடிய புத்தகத்தையும் வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த அரங்கில் எப்போது ஒரு விவாதத்தை நடத்துவதாக இருந்தாலும் அந்த விவாதத்தை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த அரங்கம் அதற்கான அரங்கம் அல்ல. இந்த அரங்கம் தலித் அரசியல் சமகால உரையாடல்களில் எப்படி இடம்பெறுவது அல்லது எந்த வகையில் நாம் அதை பிளேஸ் செய்வது என்பதை பற்றிய அரங்கம். இதை தங்களுடைய குறுகிய நோக்கங்களுக்காக யாரும் பயன்படுத்தி விட்டு போய்விடக் கூடாது என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். ஏனென்றால் இந்த நீளம் என்பது ஏதோ பொது நிதியில் இருந்தோ அல்லது நன்கொடை வசூலித்து நடப்பதல்ல. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கலை அறிவை பயன்படுத்தி ஈட்டிய பணத்திலிருந்து தோழர் ரஞ்சித் என்கிற ஒரு தனி மனிதன் இந்த சமூகத்தோடு உரையாடுவதற்காக நடத்தி கொண்டிருப்பது. இதை இப்படியெல்லாம் குறுகிய நோக்கங்களுக்கு ஒருவர் பயன்படுத்தக்கூடாது. இந்த மேடை அதற்கானதாக ஆகிவிடக் கூடாது என்கிற அக்கறையிலிருந்து தான் நான் வரம்பு மீறி இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிறேன்.